பரிசுத்த ஆவியானவரை பிதாவிடம் கேட்டு நமக்கு வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தூய ஆவியின் துணை, த ஸ்டியரிங் ஸ்பிரிட். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 14ஆம் அத்தியாயம் 14 முதல் 26ஆம் வசனம் வரை. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவினும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 16:13 முதல் பகுதி. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the Spirit of truth comes, he will guide you into all truth. ஆவிகளை பகுத்தறிய வேண்டிய முக்கியத்துவத்தை நேற்றைய முந்திய தினம் நாம் கவனித்தோம். நேற்று ஆவிகளை பகுத்தறிவதிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான முதல் ஏது திருவசனம், பைபிள், ஸ்கிரிப்சர்ஸ் என்று நாம் தியானித்தோம். இன்று ஆவிகளை பகுத்தறிவதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது ஏதுவை குறித்து நாம் கவனிப்போம். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் துணை, தி ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவியாளராகவும் வழிகாட்டியாகவும் அறிமுகப்படுத்தினார். He is a helper, he is a comforter என்று அவர் அவரை அறிமுகப்படுத்தினார். சத்திய ஆவி என்ற வகையில் அவர் நம்மை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் அனைவருக்குள்ளும் தங்கியிருக்கிறார். He is a resident in all believers. நாம் கேட்கும் உபதேசமோ நாம் காணும் வெளிப்பாடோ கடவுளிடமிருந்து வராததாயிருந்தால் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், நமக்குள்ளேயே ஒருவித வெறுப்புணர்வும் அமைதி குலைவும் ஏற்படும். இதைத்தான் அப்போஸ்தலன் யோவான் இப்படி எழுதி வைத்தான். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்பொழிவு, அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டியதில்லை. 1 யோவான் 1:2-26-27. இந்த வசனம் சபையில் உள்ள பொதுவான போதக ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டதல்ல. நமக்கு போதகர்கள் தேவை, போதகர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே அவன் யாரை குறித்து சொல்கிறான் என்றால், அந்த வசனத்தின் துவக்கத்திலே உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் இவைகளை எழுதுகிறேன். ஒரு விதமான வேற்று உபதேசம் என்று வருமானால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரே ஒரு விதமான அமைதி குலைவை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ளே அவர் ஏற்படுத்துவார். அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன், அதுதான் முதல் நமக்கு சுட்டி காட்டுகிற
ஆவியானவருடைய ஒரு நல்ல ஊழியம், ஒரு நல்ல பணி என்று சொல்லலாம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பணி என்று பாருங்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் மற்றும் பிசாசின் உபதேசங்கள் குறித்து நம்மை தீர்க்க தரிசனமாய் முன்னெச்சரித்தவர் பரிசுத்த ஆவியானவரே. ஒரு வசனம் வாசிக்கிறேன், 1 தீமோத்தேயு 4:1. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதே ஆவியானவர் சொன்னார் என்று இல்ல, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. The Holy Spirit expressly he has predicted. ஆனால் இன்று விவேகமுள்ள ஒரு விசுவாசி ஆவிக்குரிய கூட்டம் ஒன்றில் நடக்கும் வினோதமானது ஒரு காரியத்தை நிதானிக்க முற்பட்டால் உடனே அவன் ஆவியை துக்கப்படுத்துகிறான் என்று அவனை குற்றம் சாட்டி விடுகிறார்கள். இது சரியல்ல. கேள்விக்குரிய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்குவதல்ல, அவைகளை அப்படியே அணைத்துக் கொள்வதுதான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். ஏன் தெரியுமா? அவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்திற்கு மாறான எந்த ஒன்றையும் அது ஆன்மீக தோற்றம் அளித்தாலும் நாம் அதை அணைத்துக் கொள்வோமானால் அதுதான் அவரை அதிகமாக துக்கப்படுத்தும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆவியானவரை அவிக்கும் 3 செயல்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:10-22 வரை பவுலினால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 1, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அதாவது தீர்க்க தரிசனங்கள் யாவையும் அப்படியே கண்டனம் செய்து விடக்கூடாது. 2, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். அதாவது எல்லா காரியங்களையும் நல்லதா போலியா என்று நாம் சோதித்து பார்க்க தவறக்கூடாது. 3, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதாவது கேள்விக்குரிய காரியங்களை நாம் அணைத்துக் கொள்ளக்கூடாது. தெசலோனிக்கேயரின் சபை வாழ்வில் கிரேக்க அஞ்ஞான மார்க்கம் எங்கோ புகுந்து விட்டதோ என்று பவுலுக்கு ஒரு அச்சம் இருந்தது என்று 1 தெசலோனிக்கேயர் 3:5 நாம் வாசிக்கிறோம். அலசி பார்க்கும் சிந்தனையாளர்களை அமைதிப்படுத்த இன்றைய நூதன எழுப்புதல் ஊழியர் மேலே குறிப்பிட்டுள்ள முதல் செயலை மட்டும் சுட்டி காட்டுவார். அதாவது தீர்க்க தரிசனங்கள் அற்பமா எண்ணாதீர்கள் என்று மட்டும் சொல்வார்கள். பட் அடுத்த 2 இருக்கிறதே, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற கேள்விக்குரியதெல்லாம் நீங்கள் அகற்றி விடுங்கள். அதை அவர்கள் விளக்க மாட்டார்கள். இங்குதான் வசனத்தை சரியானபடி வியாக்கியானப்படுத்தாமல் விசுவாசிகளை வஞ்சிக்கிற ஒரு வஞ்சகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் மென்மையான தேவ புறாவானவர் 2ஆம் 3ஆம் செயல்களினால் தான் அதிகமாக அவர் துக்கப்படுவார். அசதியாய் அங்கீகரிக்கும் போக்கு முடிவில் ஆவியானவரை அவித்துவிடும். மற்ற ஆவிகளெல்லாம் ஆரவாரிக்கும். எவ்வளவு பயங்கரம்! எனவே பிரியமானவர்களே, beware of passive acceptance of so-called spiritual experiences without an objective analysis. மற்ற ஆவிகளோடு நாம் சரசம் பண்ணுவதை பார்த்து கொண்டு ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் சீறி எழுவார். கேள்விக்குரிய அனுபவங்கள் மீது முதல் பார்வையிலேயே நமக்கு நாட்டம் ஏற்பட்டு விட்டால் பின்னர் திருத்தும் உபதேசங்கள் எல்லாம் செவிடன் காதியில் ஊதிய சங்கு போல்தான் இருக்கும். எனவேதான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து உசிதமற்றதாய் நல்லதாய் அல்லாமல் பொல்லாங்காய் சற்று கேள்விக்குரியதாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட வேண்டும் என்று நாம் தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லியின் சகோதரன், ஏறத்தாழ 7000 பாடல்களுக்கு மேல் ஏற்றி சபை சரித்திரத்தை பிள்ளை முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறவர். அவர் எழுதிய ஒரு பாடலில் இருந்து இதோ ஒரு கவி. Come, Holy Ghost, for moved by thee the prophets wrote and spoke. Unlock the truth, thyself the key. Unseal the sacred book. சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். When the Spirit of truth comes, he will guide you into all truth. தூயாவியானவரே துணையானவர். எங்கள் மகாபிரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரமேறி உம்மிடத்திலே எங்களுக்காக ஜெபித்து வாங்கி தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அனாதைகளாக விட்டுவிடாமல் அவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருந்து திருவசனத்தை எங்களுக்கு விளக்கி காட்டி தீய உபதேசங்கள் வரும்பொழுது கர்த்தாவே அவர் உள்ளே இருந்து ஒரு விதமான அமைதி கொலவை எங்களுக்குள் ஏற்படுத்தி இப்படியாய் அவர் எங்களை பாதுகாக்கிற ஒரு பட்சியாயிருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் எத்தனை முறைகள் ஆண்டவரே எங்களுக்கு நூதனங்களின் மேல் இருக்கிற நாட்டத்தினால் பரிசுத்த ஆவியானவரின் மென்மையான சத்தத்திற்கு நாங்கள் செவிமடுக்காமல் பார்க்கலாமே அதையும் தான் பார்க்கலாமே என்று சொல்லி
நாங்கள் சென்று அவரை எவ்வளவாக துக்கப்படுத்தி முடிவிலே அவித்து விடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் மேல் கிருபையாயிரும். இதை குறித்து ஒருவரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உள்ளே இருக்கிற ஆவியானவரே இது சரியா தவறா என்று சொல்லி மென்மையாக பேசுவார் என்கிற ஒரு நிச்சயத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். பலவிதமான வஞ்சனையின் ஆவிகள் இந்த உலகத்திலே தலைவிரித்தாடும் பொழுது நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்பான ஏதுக்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.